ஹாய் குட்டீஸ், இது கதை சொல்லும் நேரம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் 4 மாடு இருந்துச்சான். 4 மாடும் ரொம்ப ஒத்துமையாக இருந்துச்சான். அதுங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போகும். தண்ணி குடிக்குங்க, காட்டுக்குள்ளார சுற்றுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் அந்த 4 மாட்டை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு யோசிச்சான். இந்த 4 மாடும் பிரிஞ்சிச்சுன்னா தான் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு யோசிச்சான். அதுக்காக சிங்கம் போய் அவங்க ஒவ்வொரு மாட்டுக்கிட்டேயும் ஏற்றத்தாழ்வா அவங்கள பற்றி சொல்லிச்சான். ஏற்றத்தாழ்வுனா, நீ தான் அவனோட பெரியது, அவன்கிட்ட நீ ஏன் போய் சேர்ற அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அந்த மாடுகளுக்கு நம்ம தான் பெருசு, நம்ம ஏன் இவங்களோட சுற்றணும் அப்படின்னு தோணி ஒவ்வொரு மாடும் தனித்தனியாக சுற்றுச்சான். அப்போது இந்த சிங்கத்துக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சான். நினச்ச காரியம் நிறைவேறினால சிங்கம் பாட்டு பாடிக்கிட்டு நானே ராஜா நானே மந்திரி இந்த காட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாடிச்சான். அப்போது ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக போய் சாப்பிட்டான். சாப்பிட்டோன்னே அந்த மாடுகள்லாம் 4 இறந்துருச்சான். இந்த சிங்கத்துக்கு ரொம்ப கொண்டாட்டமா. அதனால இதில் என்ன தெரியுது? நம்ம சேர்ந்து ஒத்துமையாக இருந்தால் தான் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. தனித்தனியாக பிரிஞ்சோம்னா ஈஸியாக யார் வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அதனால குட்டீஸ் எப்பயும் ஒத்துமையாக இருக்கணும் எல்லோரோடையும். தெரியுதா?